போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி. பட்ஜெட்டில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிக்க கோரி விவசாயிகள் மீண்டும் போராட்டத்தை துவக்கிட்டாங்க. ஸோ கூட்டுறவுத்துறையில் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை ஏன் இன்னும் அறிவிக்காமல் இருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. பயிர்க்கடன் தள்ளுபடியை முழுமையாக கொடுங்க. ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் முதல்வர் அமைச்சர் குறிப்பிட்ட மாதிரி தள்ளுபடி வழங்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் அச்சம் எழுந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. தமிழகத்தில் நாசியனூரில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடியை பட்ஜெட்டில் அறிவிக்க கோரி விவசாயிகள் தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸோ ஈரோடு அடுத்த நாசியனூரில் ஈடுபட்டிருக்காங்க. உள்ள நகர கூட்டுறவு கடன் சங்கம் முன்பு தங்களுடைய பச்சை துண்டு போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அணிந்து வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விவசாயி தட்சிணாமூர்த்தி தலைமை தாங்கினார். பெரிய வேலப்பன், கல் இயக்க நல்லசாமி, கீழ்பவானி பாசன இயக்கத்தின் செங்கோட்டையன் துரை ஆகியோர் முன்னிலை வகிச்சாங்க. இதில் தமிழக முதல்வர் தேர்தலின் பொழுது கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்றுள்ள 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள கடன்கள் முழுமையா 5 ஏக்கருக்கு மேல் உள்ளவர்களுக்கு 50% தள்ளுபடி வழங்கப்படும் என அறிவித்தார். ஆனால் தற்பொழுது தமிழக அரசின் அறிவிப்பு அப்படின்றது ஏமாற்றத்தை அளிக்கிறது. எனவே மகாராஷ்டிரா அரசு 56 லட்சம் விவசாயிகளுக்கு 36 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறது. ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஏன் அந்த அரசு செய்யறப்ப ஏன் இந்த அரசு செய்ய முடியாது? 36,589 கோடி ரூபாயை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க மக்களுக்காகவே. ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசும் 14.22 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கூட்டுறவு சங்க விவசாய கடன் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பை வரும் பட்ஜெட் தாக்கத்தில் வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் கோஷங்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்காங்க. இதில் திரளான விவசாயிகள் குடும்பத்துடன் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். மக்களே, கண்டிப்பாக இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை தமிழக அரசு விரைந்து சுமூக முடிவுகளை எட்டணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இவர்களுடைய கோரிக்கைகள் வலுப்பெறும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பயிர்க்கடன்கள் கடந்த 2 முதற்கட்டமாக 50,000 தள்ளுபடி அறிவித்தாங்க. 2ஆம் கட்டமாக 75,000 வரை தள்ளுபடி அப்படின்னு அறிவித்தாங்க. இப்போ 3ஆம் கட்டமாக ஒரு பட்டியல் மற்றும் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்ற விவசாய கட்சிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த 3ஆம் கட்ட தள்ளுபடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரை தள்ளுபடி. ஸோ எல்லாருக்குமே அந்த 5 ஏக்கருக்குள்ளே எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன்களை முழுமையாக தள்ளுபடி. ஒருவேளை 5 ஏக்கருக்கு மேலே போயிடுச்சுன்னா 50% தான் தள்ளுபடி. இது வந்து வெளியிட்டால் மட்டும்தான். ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் இதை சொல்லிட்டாங்க. இதை கண்டிப்பாக நடைமுறையில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு மக்கள் சாத்தியம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ மக்களுடைய எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்க இதை வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் கொண்டு வரணும். ஏன்னா மற்ற ஸ்டேட்டில் இது நடந்திருக்கு. ஏன்னா தமிழகத்தில் இது நடக்கலை அப்படின்றதுனால மக்கள் வந்து ரொம்ப ஏமாந்துட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதற்கான முக்கியமான முடிவுகளை மறுபரிசீலனை செய்வார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.